சந்ததி விட்டு விலகி ரட்சித்துக்கொள். ஞானஸ்தானம் பெருசு இல்லை, மனம் திரும்புறது தான் பெருசு. இந்தந்த குரூப்பெல்லாம் விட்டு நீங்கள் வெளில வரணும். என்னது பாரம்பரியம், உங்களை நெருக்கி போடுகிற காரியம், ஒவ்வொரு ஆசை சிறைப்பிடித்து வைத்திருக்கு பிசாசு. இதனால் அதுலேருந்தெல்லாம் கர்த்தர் வெளில கொண்டு வருகிறார். அப்போ ஜனங்க என்ன செய்கிறாங்க, பாஸ்தி காணியாட்சிகளாம் விட்டு எல்லாரும் பகிர்ந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது அதுக்குள்ளே நான் போகல, இது புரிஞ்சுக்கோங்க. பேதுருடைய ஞானம், பேதுருடைய பிரசங்கம், பேதுருடைய ஊழியம் எப்படியா இருக்குது. சபை 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள், மனம் திரும்புகிறாங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. கேட்ட சத்தியம் 10,000 பேர் கேட்டிருக்கிறான். கேட்ட அத்தனை பேர் எடுத்தான்னு சொல்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 3வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பேதுருவும் யோவானும் ஒருமித்து வாசம் பண்ணுகிறாங்க. யோவானுடைய பேக்ரவுண்ட் வேறு, பேதுருவோடைய பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியும். இந்த மனுஷன் செம்படவன், ஏழை பணக்காரன்னு இல்லை, பணம் இருக்கிறதுனால நான் சொல்ல. பணம் சிலர் தொழில் சில நாகரிகத்துக்குள்ளே நடத்தாது. 24/7 கேஷுவல் ட்ரெஸ் போட்டுனே பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. லுங்கி கட்டுற ஊரில் லுங்கி கட்டுவான், ஷார்ட்ஸ் போடுற ஊரில் ஷார்ட்ஸ் போடுவான். ஆனால் சும்மா இறங்கி பிஸ்னஸ் பண்ணோன்னா பணம் இப்படி எண்ண மாட்டான், இப்படி பிடிச்சி எண்ணுவோம். அதாவது இப்படி இந்த கட்டை விரலும் இந்த சுண்ட விரலும் நடுவில் தான் பணமே இருக்கும். அப்போ இவ்வளோ பெரிய கட்டு அந்த கையில் வச்சு எண்ணுவோம். இதை நான் பார்த்துருக்கேன். நம்ம விசுவாசிகள் இருக்காங்க. தென்னகத்தில் மீன் பிடிக்கிறவங்களும் சரி, வெளிநாட்டில் பிலிப்பைன்ஸில் மீன் பிடிக்கிறவங்களும் சரி, எனக்கு விசுவாசிகள் இருக்கிறாங்க. கர்த்தர் கிருபையில் டிப்டாப்பாக போயிட்டு கொஞ்சம் கஷ்டப்படுற விசுவாசியும் இருக்கிறான். அந்த சிலருடைய நாகரிகம் பணத்தின் அடிப்படையில் இல்லைன்றதுக்காக சொல்ல வரேன். யோவானுடைய பேக்ரவுண்டு வேறு, இவருடைய பின்னணி வேறு. ஆனால் இங்கே சில பேர் என்ன செய்வான்னா, தன்னை போல் இருக்கிறவனை தான் பார்ப்பான். பொருளாதாரம் வந்தாலும் சரி, ஒன்று உயரவாக இருக்கிறவன் தேடி போவோம், இல்லை ஒன்று தாழ்ந்து இருக்கிறவன் தேடி போவோம். யார் இடத்துல கர்த்தர் போக சொல்கிறாரோ போக மாட்டான். இங்கே பேதுருக்கோடைய சாய்ஸ் இல்லது. யோவானும் பேதுரும் நடந்து போகிறாங்க, தேவாலயத்தை நோக்கி போகிறாங்க. 2 பேராக போகிறாங்க. இது பின்னணி வேறு, அது பின்னணி வேறு. அதெல்லாம் பேதுரு பார்க்கல. என்னுடைய பின்னான வாழ்க்கை முக்கியம் இல்லையா, என்னுடைய முன்னான வாழ்க்கை தான் முக்கியம். யோவானோட பொருள் என்ன இருக்குது, அவரும் சீடன், நானும் சீடன். என்ன இருக்கிற அபிஷேகம் தான் அவர்கிட்டையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அதனால் அபிஷேகம் என்னை நினைத்தது என்று சொல்லி தான் போகிறாங்க. போகிற வழியிலே கர்த்தர் இவரை பயன்படுத்துகிற விதங்கள் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு முடவனான ஒரு மனுஷன் உட்கார்ந்துருக்கிறான். அவன் தேவாலயத்தில் பிரவேசிக்கிற போது ஒரு மனுஷன் பிச்சை கேட்கும்படி நாடோறு அலங்கார வாசலில் கொண்டு தேவாலய வாசல் வைப்பாங்க. இந்த வாசலுக்கெல்லாம் நெகேமியா புஸ்தகத்தில் வாசிக்கலாம். அலங்கார வாசல், ஆட்டு வாசல், மீன் வாசல், இதெல்லாம் இருக்கிறது. அந்த மாதிரி அலங்கார வாசல்ன்ற இடத்துல இந்த அலங்கோலமாக இந்த மனுஷனை கொண்டு வச்சுட்டாங்க பிச்சை கேட்கறதுக்கு. அது ஒரு பிஸ்னஸாகவே போச்சு அந்த காலத்தில். அந்த மனுஷன் கையில் ₹1 அவன் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கான். நம்ம பேதுரு பாருங்க என்ன அழகாக சொல்கிறார். வெள்ளி என்னிடத்தில் இல்லை, பொண்ணு என்னிடத்தில் இல்லை, அப்பா என்ன மாதிரி தான் நீ, உன்ன மாதிரி தான் நான், ஆனால் ஒன்று அந்த சொல்கிற தைரியம் வரணும். ஆமாம், சவுல் கூட பழைய ஏற்பாட்டில் சொல்கிறேன், சவுல் ராஜா ஆவறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், தீர்க்கதரிசியாக சாமுவேல் இடத்துல போகிற பொழுது சவுல் ட்ரை, சுத்தமாக காசு இல்லை கொடுக்க. இந்த ஊழியக்காரனுக்கு கொடுக்க கூட ஒன்றும் இல்லையே வருத்தப்படுறாரு. ஆனால் அந்த ஊழியக்காரனை குறித்து பார்க்கவில்லை. அவரோட தங்க வச்சு அவருக்கு எல்லாத்தையும் சவரட்சணை பண்ணி இவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை அறிவிப்பேன்னு சொல்லி அனுப்புகிறாரு. வருகிற பொழுது பெரிய ராஜ்யபாரத்தோடு திரும்ப வருகிறான். அவனுக்கு இழந்த ஒரு கழுதையும் கிடச்சிடுது. பெற்றுக்கொண்டு வந்ததும் பெரிய ஆசீர்வாதம். இதுதான் அடையாளம். உங்களுக்கு ஏற்ற ஊழியக்காரனை நீ போய் பார்க்குறப்போ உங்கள் கையில் கொடுக்க காசு கூட இருக்காது. மற்றவெல்லாம் வாங்கி சாப்பிட்ருப்பான். அது வழிகள் வேறு. உண்மையாக தேவனுடைய மனுஷனுக்கு காணுகிற பொழுது அந்த மனுஷனுக்கு காணிக்க கொடுப்பது என்பது அது எதுக்கு சொல்ல வரணும், அது ஒரு கிருபை. இந்த பாண்டேஜ் எல்லாம், இந்த கட்டுகள்லாம் உடஞ்சாதான் நீங்கள் உழைத்து சம்பாதித்து உங்கள்கிட்ட பணமும் சேரும். அந்த பணத்தை கொடுப்பதற்கு ஒரு மனமும் உங்களுக்கு உண்டாகும். காணிக்க கொடுக்காதது உங்கள் தப்பு இல்லை. நான் பண்ணுற ஊழியத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அதன் பிறகு நான் பண்ணுற ஜெபத்தில் நீங்கள் சந்திக்கப்படணும். எல்லாத்துக்கும் மேலே கர்த்தர் உங்களுடைய இதயத்தை ஏவணும். அப்புறம் தான் காணிக்கையே வரும். அது வரைக்கும் நீங்களும் இருக்கணும், நானும் இருக்கணும். 2 பேரையும் கர்த்தர் இருக்க செய்வார் இயேசு நாமத்தில். அதனால் புரிந்து கொள்ளுங்கள், இதெல்லாம் அடையாளம். ஏன்னா பேதுரு வாயை விட்டு சொல்லிடுறாரு. இது படிக்கிறப்ப எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு.
சரி, அவன் பிச்சைக்காரன், அவன் ஒன்றும் இல்லை, அப்படி தானே சொல்லப்பட்டிருக்கு. பிச்சை எடுக்கும்போது வச்சுருக்கான் பிச்சைக்காரன், இவன் ஊழியக்காரன். எப்படி சொல்ல முடியாது? வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, அவங்ககிட்ட வெள்ளியும் இல்லை பொண்ணு இல்லை தான் அவன் பிச்சை எடுக்கிறான். இப்போ நம்ம பிரசங்கம் பண்ண உள்ளே போகிறோம் ஆலயத்துக்குள்ளே, நானும் இன்னொருத்தரும், அந்த மாதிரி பேதுருவும் யோவானும் போகிறாங்க. வெக்கத்தை விட்டு சொல்லிவிட்டார், உண்மையை சொல்கிறார் பேதுரு. வெள்ளி என்ன இடத்துல இல்லை, பொண்ணு என்ன இடத்துல இல்லை, ஆனால் இயேசு நாமத்தில் எழும்பி நடன்னு சொல்கிறாரு. அவன் நடக்க ஆரம்பிக்கிறான். அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் ஊழியக்காரங்கக்கிட்ட காசு நிற்கிறதே இல்லை, வர்றது வர வழியாக போயிடுது. நான் சொல்ல வர்றது, சில பேர் ஒன்றும் இல்லைன்னா கூட ஒரு மாதிரியான ஒரு பில்டப் கொடுத்து ஒரு ஒரு குலுக்கி விட்டுரும். பெருங்கோட்டீஸ்வரனை போல பாவித்து பேசுகிறது, வஸ்திரம் என்ன, அவனுடைய நடை என்ன, பாவனை என்ன, இதெல்லாம் இருக்கு இல்லையா? தன்னைத்தானே மேன்மைப்படுத்தி கொண்டுக்கிற ஒரு முக சாயல், ஒரு தோற்றம், சிலதெல்லாம் தன்னைத்தானே உயர்த்துகிறது. அந்த காஸ்டியூம், பேச்சு, அதெல்லாம் பேதுருக்கிட்ட இல்லை. அபிஷேக நாக்கு முதல்ல தொடுது, அதுக்கு சொல்கிறேன். அவங்கக்கிட்ட பிரசங்கலாம் நல்லா பண்ணார், இவர்கிட்ட வந்து உண்மையை சொல்கிறார். அந்த பிச்சைக்காரங்கிட்ட விசுவாசத்தை முதல் டைவெர்ட் பண்ணோம். ஏதாவது கொடுப்பீங்கன்னு பார்க்குற அந்த விசுவாசத்தை டைவெர்ட் பண்ணி, அவனுக்குள்ள ஒரு விசுவாசத்தை இருக்கிறது இவருடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள் பார்க்கிறது. ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் இவனுக்கு இருக்குது என்று கண்டு இயேசு நாமத்தில் எழும்பி நடன்னு சொல்கிறார் பேதுரு. இப்போல்லாம் செம்படவெல்லாம் சொல்லக்கூடாது ஐயாவை. இப்போ ஒரு பிரதான அப்போஸ்தலர் நடக்கிற அடையாளங்கள் தான் இது. எல்லாம் காடுக்கு பின்னாடி போட்டுக்குவாங்க, என்னென்னமோ போட்டுக்கிறாங்க வச்சுக்கோங்க. இது அப்போஸ்தலரால் நடக்கிற அடையாளங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே, வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. பிச்சைக்காரனை தொடுவாங்களா? பிச்சைக்காரனை தொடுவாங்களா யாராவது? இது சோஷியல் ஒர்க்கு கிடையாது, ஸ்பிரிச்சுவல் ஒர்க்கு. சில பேர் சொல்லுவான், நான் தொட்டால் சுகம் அடையும். அது சில பேர் பொம்பளை மேலே கை வச்சு ஜெபம் பண்ணால் தான் அவனுக்கு ஊழியம் செஞ்ச மாதிரியே இருக்கும். கடைசி நாட்கள் இதெல்லாம் நடக்குது, ஜாக்கிரதையாக இருங்க விசுவாசிகள் மட்டும் இல்லை, ஊடகத்து வழியை பார்க்குறவர்கள். அவருக்கு கர்த்தர் வந்து கொரோனாவில் இதெல்லாம் இவங்கெல்லாம் அந்த மாதிரி ஆட்கள்லாம் கொரோனாவில் காணாத போயிட்டாங்க. இவர் போய் கை வச்சாக்கா மார்பகத்தில் இருக்கிற கட்டி சரியாகணுவார், இவர் போய் கை வச்சா வயிற்று இருக்கிற கட்டி சரியாகணுவார். அதுவும் எல்லாம் நடு வயசு பொம்பளைங்கிட்ட தான் போய் ஜெபம் பண்ணுவாங்க. கிழவிங்கிட்டலாம் போக மாட்டான், குமரிங்கிட்ட தான் போய் ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க கையில் அவ்வளோ வல்லமை கர்த்தர் கொடுத்துருக்காராம். கொரோனா டைமில் எங்கே போனாங்களோ தெரில இந்த தீர்க்கதரிசிங்களாம். பிச்சைக்காரனை தொட முடியுமா? பாருங்கள், பேதுரு அபிஷேகத்தில் நிறைகிற பொழுது கைகளை இவன் கையை குடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களோடு தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்தான். ஜனங்கள் எல்லாரும் கண்டு பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறதெல்லாம் வாசலில் நடக்கிற அற்புதம். நம்ம ஆலயத்துக்குள்ளே வந்தால் தான் அற்புதம்னு நம்ம சொல்கிறோம், இல்லை வீதியிலே கர்த்தர் அற்புதம் செய்தார். அது போல தான் இந்த மனுஷனுடைய அபிஷேகம். பாருங்கள், மிராக்கிள் மினிஸ்ட்ரி, ப்ராஃபெட்டிக் மினிஸ்ட்ரி, டீச்சிங் மினிஸ்ட்ரி, ஷெப்பர்ட் மினிஸ்ட்ரி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. 5வது அதிகாரத்தில் பார்க்குற பொழுது பேதுருடைய வாய், நான் பேதுருடைய வாயை தான் சொல்கிறேன். ஜனங்க கொந்தளிக்கிறாங்க, சத்தியத்தை கேட்குறப்ப எகிர்றாங்க, அதெல்லாம் தெரியாதெல்லாம் இல்லை உங்களுக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் நான் சொல்லி தரல. எப்போ சத்தியத்தை கேட்டாலும் அவனுக்கு அடிக்க வர்றது, வெட்டுறன்றது, குத்துறன்றது, இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் ரொம்ப சகஜமானதாக இருந்தது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நடக்கிற விஷயத்தை பாருங்கள். 5வது வசனத்தில் 4வது அதிகாரத்தில், அப்போஸ் 4வது அதிகாரத்தில் 13வது வசனம் அழகாக சொல்லுகிறது பாருங்கள். என்ன சொல்லப்படுகிறது? பேதுரு யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமையுள்ளவர்கள் என்று அறிந்தபடியால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். இந்த தைரியம் எங்கேருந்து வருகிறதுன்னு கேட்டால், இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொள்ளுகிற அளவுக்கு அந்த பேச்சு இருக்கிறது. இவன் பேக்ரவுண்ட் எங்களுக்கு தெரியும். என் தச்சனுடைய மகனாயிற்று, என் தாய் மரியானாயிற்று, இந்த மனுஷனுக்குள்ளே எப்படி இவ்வளோ மிகப்பெரிய ஞானம் வந்தது என்று எல்லாரும் பிரமித்தாங்க. இயேசு இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காண்பினான். அவங்களுக்கு அப்பா யாருன்னு தெரியும், இயேசுன்னு அம்மா யாருன்னு தெரியும். அவங்க நசரத் ஊரில் இருந்தாங்க, நாசரேத் என்ற ஊரில் இருந்தாங்க. தச்சு வேலை, தாய் ரொம்ப சிம்பிள் ஃபேமிலி, படிக்கவும் இல்லை இயேசு இல்லை. இதெல்லாம் அவருடைய பேக்ரவுண்டு.
ஆனால் அதிகாரமுடையராய் போதித்தார். அசுத்தாவிகள் அலறுகிறது, கண்கள் குருடர்கள் கண்டார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், ஊமையர்கள் பேசினார்கள், முடவர்கள் நடந்தார்கள், செத்த பிணங்கள் அப்படியே எழுந்து உட்கார்ந்தது, ஜீவன் வந்ததுன்னு சொல்கிறேன். இதெல்லாம் பார்த்து ஜனங்க பிரமித்தார்கள். அதே போல்தான் இவர்கள் பேதமை கொண்டவர்களும் படியாதவர்கள் என்றும் கண்டு அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர் என்று அறிந்து கொண்டார்கள். என்ன சாட்சி பாருங்க. அவன் முடவை ஏஞ்சி நடந்தது ஒரு சாட்சி தான். ஆனால் இங்கே பார்த்தா அவங்க கொடுக்குற டாக்கு, பேசுகிற பேச்சு, ஸ்டாண்டர்ட் ஆஃப் கம்யூனிகேஷன், இது கிராமட்டிக்கலாக நான் சொல்ல, அந்த ஃப்ளோ சொல்கிறேன். அது அப்படியே நேராக இருதயத்துக்கு போய் தொடுத்து அந்த வார்த்தை. போதகர்னா எப்படி இல்லையா இருக்கணும் அப்படின்னு நினச்சி எல்லோரும் அப்படியே பார்த்துட்டுருக்கோம். இப்போ 5வது வசனம் பாருங்கள், போதகர் எப்படி இருக்கிறாரு. அதான் 5வது அதிகாரம். அனனியா சப்பீரான்னு 2 வென பிடிச்ச விசுவாசி, ஏதாவது தம்பதிகள் இருந்தாங்க. எல்லாம் இந்த அற்புதம் அதிசயத்தெல்லாம் பார்த்தோன்னா அதெல்லாம் விற்று எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. இதுக்கு ஒரு அமௌண்ட்டை பதுக்கி வச்சுட்டாங்க வீட்டில். அதான் சொன்னேன்ல, தேவனை மறுதளிப்பான்னு. அதுதான் இது. இல்லை சொல்லி தொலைச்சிருக்கலாம், ஐயா எங்களுக்கு இவ்வளோ தேவைப்படுது, எங்களுக்கு 50% தந்துடுறோம். அப்போ 100% டைட்ஸ் தான் இதில். இந்த அனனியா சப்பீராளுக்கு அப்புறம் தான். அதனால தான் சொன்னேன், முதல் 2வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அப்போஸ்தலர் நடபடிகள் அவர்களுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நிலத்தெல்லாம் விற்று எல்லாம் அவர்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்கிறாங்க. சகலமும் பொதுவாகவே இருந்தது. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டாக்கா, வேலைக்கு போகாதனும் பிரியாணி சாப்பிடுவோம், வேலைக்கு போகிறவனும் பிரியாணி சாப்பிடுவோம். அப்போ சோம்பேறிகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ற மாதிரி ஒரு பரவலான பேச்சு இருந்தது. அதில் தான் அனனியா சப்பீரால் எதனா டிஸ்டர்ப் ஆனாங்களா என்னன்னு தெரியல. நம்ம எதுக்கு மொத்தமும் கொடுக்கணும், நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிற ஆடு 2 மணி நினச்சி என்ன பண்ணாங்களோ தெரியல. அது சொல்லியாவது தொலைச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் பொய் சொல்கிறாங்க. பேதுருக்கிட்ட போய் சொல்ல, பரிசுத்த ஆவிகிட்ட போய் சொல்கிறாங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, கடைசியில் என்ன நடக்கிறது என்று பார்த்தால், இந்த பேதுரு அந்த பண விஷயத்தில் ரொம்ப கராராக இருக்கிறது போல் இருக்கும். ஆமாம், என்ன காசுன்னா பாஸ்டர் எப்படி சபிச்சு விட்டுட்டான் அந்த இது இன்சிடென்ட்டுக்கு நீங்கள் வாசிச்சிங்கனாக்கா சாதாரணமாக அதான் சொல்கிறேன். அந்த சீமோனாக இருந்தது வேற. சீமோனே சீமோனே சீமோனேன்னு கர்த்தர் செல்லமாக அவரை பாசமாக கூப்பிட்டது வேற. அப்புறம் அந்த யோவான் 1:42 வசனத்துலேருந்து அவன் பேதுரு, நீ கேபா அல்லது பேதுரு என்று அழைக்கப்படுவாய். கேபானாலும் ஒன்று தான், பேதுருனாலும் ஒன்று தான். ஆனால் பேதுருவா வந்த பிறகு அவன் வேற. சில பேர் மாற்றுவான், சுபாவம் மாறாது, கர்த்தருடைய கிரியை இருக்காது. எப்படி கர்த்தருடைய கிரியை இருக்கும்? சுபாவம் மாறாது, நாக்கு மாறாது. முதல்ல என்னென்னலாம் பண்ணிச்சோ அதே நாக்கில் தான் இன்றைக்கி எல்லா வேலையும் செய்யும். அப்போ கள்ளத்தனம்னா அதே கள்ளத்தனம் இருக்கும், ஆவிக்குரிய கள்ளத்தனம் இருக்கும். ஒரு சில பகுதிகளில் மனுஷனை திருத்த முடியாது. ஆமாம், அந்த நாவில் பாருங்கள் அடிமைப்பட்டிருக்கோம். ஃபுட்டுக்கு சில பதார்த்தத்துக்கு நாவு அடிமைப்பட்டிருக்கும். ரட்சிக்கப்பட்ட பிறகு நாவு என்ன பண்ணணும்னா மறுபடியும் அதே கடை சரக்கு போய் சாப்பிடுப்போம். அதான் சில பேருக்கு ஸ்ட்ரீட் ஃபுட்டில் ஒரு அடிக்ஷன் இருக்கும். ஃபுட் அடிக்ஷன், ட்ரக் அடிக்ட் மாதிரி இது ஃபுட் அடிக்ட். எல்லாம் சாப்பிட்டு முடித்து வீட்டில் இருந்தாலும் கூட ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். அது எதனா வாங்கி சாப்பிட்டா அவனுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். இது நெசம், இது ஒரு மனவியாதி. இது as a psychologist I share this to you. ஆமாம், இது ஒரு மனவியாதி. இது அது சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணோன்னா பபிள் கம்பெட்டின்னு மென்னு இருப்பான். இது சின்ன வயசு பசங்க தான் பண்ணணும், இல்லை பெரிய ஆளுங்க கூட சொல்கிறேன். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோன்னா டெசர்ட்டு, அது ஐஸ்கிரீம் அதெல்லாம் இல்லை. எல்லாம் என்ன தான் சாப்பிட்டாலும் சரி, வெளில ரவுண்ட் அடிச்சு சாப்பிட்டோம். டைம் டு டைம் சாப்பிட்றது வேறு, அது நியாயமானது. நான் சொல்லுது குறிச்சிக்கினே இருக்கும். சில பேர் அந்த பதார்த்தத்துக்கு ஒரு குறிப்பிட்ட பதார்த்தம் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தெரியும். இந்த உணவால் எவ்வளோ குடும்பங்கள் உடஞ்சிருக்குன்னு தெரியும். கண்ணெல்லாம் தெரியல. ஈசாக்கு நல்ல தேவபக்தி நிறைஞ்ச மனுஷன், பெரிய மனுஷன். நான் நிறைய வாட்டி ப்ரீச் பண்ணியிருக்கேன். உண்மையிலே பெரிய மனுஷன்தான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன். அந்த ஈசாக்கை சொல்கிறேன். கண் அவுட்டு. தாத்தா அங்கிளுக்கு வெள்ளாட்டுக்கறி கேட்குது, வெள்ளாட்டுக்கறியை சமைச்சு கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஏன் ஆசீர்வதி? இந்த மனுஷன் இந்த வயசான காலத்திலே வாய் சரியாக இருக்கணும்.
அதாவது இப்போ விசுவாசியாக இருக்கிறப்பே வாயை நல்லா பரிசுத்தப்படுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா ஊழியம் செய்கிறப்போ இன்னும் பரிசுத்தப்படுத்திதுனாக்கா பருவங்கள் மாறினாலும் உருவங்கள் மாறினாலும் வாய் ஒழுங்காக இருக்கும். ஆசீர்வதிக்கிறதுக்கே வெள்ளாட்டுக்கறி மனதார ஆசீர்வதிப்பேன். இந்த வெள்ளாட்டுக்கறியால் அந்த குடும்பம் நாசமாக போனதான் மிச்சம். அந்த ரெபேக்கால் ஆண்டி என்ன பண்ணியிருக்கு, ஏற்கனவே வெள்ளாட்டுக்கறி புருஷனுக்கு பிடிக்குன்னு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கு ஃப்ரிட்ஜே இல்லாத காலத்தில். டே நான் உனக்கு வெள்ளாட்டுக்கறி சேர்ந்துறேன், அவன் ஃப்ரெஷ்ஷாக அடிக்க போயிட்டான் ஏசா, நான் சேர்ந்துறேன், நீ கவலைப்படாத, நீ வா, நீ போயிட்டு ஏசா கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம்லாம் நீ வாங்கிக்க. அப்போயே யாக்கோபு சொல்கிறார், அம்மா அவர் கண்டுபிடிச்சி என்னை சபிச்சார்னா தகப்பனை ஏமாத்திரா சாபம் வரும். டேய் வர்ற சாபம் என் மேலே வருது, நான் சொல்கிறேன் போடா நீ வேறு. ஏன்னா ஏசா போய் வேறு பெண்கள்லாம் கல்யாணம் பண்ணி வந்துட்டார். ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் அவங்களாம் மனநோவாக இருந்தாங்க, லவ் மேரேஜ், கலப்பு திருமணம் வேறு. இங்கே பார்த்தா இவன் கல்யாணம் ஆகாத பேச்சுலரு யாக்கோப். அம்மா சொல்கிறதும் நமக்கு அனுகூலமாக இருக்குது, ஆசையாகவும் இருக்குது. ஏற்கனவே அவங்ககிட்ட பயிற்றுங்குள்ள அவன் ஏமாந்துட்டான், பயிற்றுங்குழ கொடுத்து வாங்கி வச்சுருக்கோம். இப்போ அப்பா கை தலையில் வச்சு ஆசீர்வச்சா போதும், அந்த ஆசீர்வாதம் அப்படியே இறங்கும். அந்த காலம் முதல் கொண்டு மட்டும் இல்லை, இந்த காலமும் தகப்பன் ஒரு ஆசீர்வச்சா பிள்ளைங்க மேலே ஆசீர்வாதம். ஆவிக்குரிய தகப்பன் ஆவிக்குரிய ஊழியக்காரர்கள் ஆசீர்வதிக்கிற பொழுது, பெற்றோர்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற பொழுது, அதனால தான் சொல்கிறேன் அந்த மாதிரி வார்த்தைலாம் வச்சு திட்டாதீங்க பிள்ளைங்களை. அம்மா என்னென்ன வார்த்தைலாம் சொல்லி திட்டுறோம் பசங்களை, அவங்களும் அந்தளவுக்கு நம்மளை டென்ஷன் பண்ணால் கூட இதெல்லாம் சோதனை வீட்டிலே இருக்கும். சிங்கிள் பெட்ரூம் இருக்கிறப்போ பசங்களும் இருக்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சிங்கிள் பெட்ரூம் வீட்டில் ஒரே ஒரு பாத்ரூம் டாய்லெட் இருக்கும். ஒன்று போய் உட்காந்துச்சுனாக்கா வெளில வரத்துக்குள்ளே என்ன ஆகும், அது வெளில வந்தால் சும்மா விட்ருவாங்களா மற்ற பசங்க? இதுக்கெல்லாம் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி தாயின் தகப்பன் எப்படி திட்டுவாங்க. நம்ம குளிக்கலான்னு தண்ணி போட்டிருப்போம், இல்லை அதுக்குள்ளே அது உள்ளே போயிட்டுருக்கோம். இதெல்லாம் நடக்குது இல்லையா? இங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளுங்க. அதுக்கு தான் அதிகாலமே எழும்புகிற ஃபேமிலியில் இது பிரச்சனை வராது. இங்கே குளிக்கிறதுல நம்ம வீட்டில் பிரச்சனை, இல்லை கழிவறை பயன்படுத்தல பிரச்சனை, இங்கே சில வீட்டில் உணவில் பிரச்சனை. வீட்டில் எல்லாருக்கும் வேணாம் ஆர்டர் பண்ண, ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ண, பிக்கி மாதிரி ஆக போகிறோன்னு என்ன பண்ணும்? அது ஒரு கோவம் வந்துடும். சாப்பாட்டுக்கு தட்டை தூக்கி அடிக்கிறது, ருசி இல்லைன்னா கோவிச்சுக்கிறது, இது எல்லாம் வந்து உங்களை ஒரு அடிமைத்தனத்தில் வச்சுருக்குன்னு அர்த்தம். சரி பரவாயில்ல, இன்றைக்கெல்லாம் நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். இல்லை எங்கள் வீட்டில் எப்பவுமே இப்படி தான் இருக்குது. பரவாயில்ல ஐயா, மன்னாவாய் நினைத்து கொள்ளுங்க, கர்த்தர் நமக்கு அருள் செய்கிறார். ஃபுட்டுக்காக பிரச்சனை வந்து இந்த மன்னாவுக்காக முறுமுறுத்து இந்த ஜனங்க நாசமாக போனாங்க. நாக்கு சொல்கிறேன், பேச்சு மட்டும் இல்லை, சும்மாவும் மட்டும் இல்லை. வாட் யூ இன்டேக் யூல் பிகம் லைக் தட். ஆமாம், போஜன பிரியம் உங்களுக்கு என்ன செய்யும்? நித்திரை உண்டு பண்ணும். அப்புறம் போஜன பிரியனும் குடியனும் தருதலும் அடைவோம். இட் இஸ் அஃபெக்டிங் யுவர் ஃபைனான்ஸ் ஆல்சோ. ஒரு ஊரில் ஒரு மனுஷன் தான், இந்த ஊரில் தான், ஒரு ஊரில்னா திண்ணனூரில் இல்லை, தமிழ்நாட்டில் மிக பிரியமான மனுஷன். காசு இல்லை, ஃபோன் பண்ணான் எனக்கு காலையில், காசு இல்லை, என்ன சாப்பிட்றதுனே தெரில. அப்போ கூட பாருங்கள், என்ன சாப்பிட்றதுன்னு தெரில, காசு இல்லை. சரி நானும் பேதுரு மாதிரி தான், பொண்ணு வெள்ளி என் இடத்துல இல்லை, உனக்காக ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணோன்னே திருப்பி ஃபோன் பண்ணால் எனக்கு ஒரு 1000 ரூபா வந்துச்சு. எவனை அனுப்பிச்சிருக்கான் ஜிபேயில், நீங்கள் ஜெபம் பண்ணிங்க 1000 ரூபா வந்துச்சு. நான் சொன்னேன் புத்தியாக பொழைச்சிக்கோன்னு, தெரியாமல் சொல்லிட்டேன் புத்தியாக பொழைச்சிக்கோன்னு. இவன் என்ன பண்ணிட்டான், வீட்டில் சிலிண்டர் இல்லை சமைச்சு சாப்பிட, போய் 900 ருபீஸ் கொடுத்து நல்ல வெள்ளாட்டுக்கறி எல்லாம் ஆட்டுக்கறி வாங்கிட்டு வந்துட்டான். கொஞ்ச நேரத்தில் அவங்க ஒய்ஃப் ஃபோன் பண்ணுறது, இந்த மனுஷனை என்ன பண்ணுறது ஐயா, இப்போ தான் அவங்ககிட்ட பேசினார், ஜெபம் பண்ணிங்க ஒரு 1000 ரூபா. அதுக்கு அவன் சொல்கிறான், பாஸ்டர் ஜெபம் பண்ணி 1000 ரூபா வந்துச்சு, திருப்பி பாஸ்டர் ஜெபம் பண்ண சொல்லி இன்னொரு 1000 ரூபா வரும், அப்போ நம்ம கேஸு வாங்கிக்கலாம். இல்லை புத்தி வாங்கினா எந்த பதார்த்தம் எந்த பொருள் முன்னே வாங்கணும். ஒரு மாதம் சிலிண்டர் வரும் 800 ரூபா, அப்போது எலெக்ஷன் டைமில் 815 ரூபா சிலிண்டரு. அதை வாங்கி வச்சாக்கா ஒரு மாதமாவது வரும் இல்லையா? போய் ஆட்டு இறைச்சி வாங்கி வந்து வச்சுட்டான், வெள்ளாட்டுக்கறி. வீடு ரணகலமாகிடுச்சு அன்றைக்கி. இவனே அடித்து பிரியாணி பண்ணியிருக்கான் அந்த அம்மா. இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு சிம்சம் பண்ணி விட்டுருவோம். நான் ருசி
ப்ரையாரிட்டி தெரியல, எது வாங்கணும், எது முன்ன வாங்கணும், எது பின்ன வாங்கணும், இந்த வெறி ஆகிடும். அது கறி மேலே ஒரு வெறி வந்துடும். நான் ஸ்ட்ரிக்ட் நான் வெஜிடேரியன் இல்லைன்னு சொல்ல, ஆனால் எல்லாம் இடைவெளியோடு இருக்கணும். அது என்னை ஆளக்கூடாதுன்னு சொல்ல வரேன். பேச்சு மட்டும் இல்லை, இதுலேயும் பிரச்சனை வந்துடும். பேதுரு இப்படி தான் கொஞ்சம் வைராகியமாக இருந்தார். அவருக்கு ஒரு தரிசனம் வருது, எல்லா பறவைகளும் வருது, இது தீட்டுன்னு வைக்கிறாரு, கர்த்தரை இதெல்லாம் அடித்து பூசின்னு சொல்கிறாரு. அதாவது என்னென்னா, யூதர்களுக்கு மட்டும் அவர் தேவன் இல்லை, புறஜாதிகளுக்கும் தேவன். புறஜாதிகளோடு யூதர்கள் போய் சாப்பிடக்கூடாதுன்றது அந்த காலத்து வழக்கம். பரிசுத்தாவி வந்தோடனே அதெல்லாம் அடித்து நிர்மூலப்படுத்துகிறார், இந்த பாரம்பரியத்தெல்லாம். அப்புறம் தான் யோப்பா பட்டணத்தில் போய் கொர்நேலியு வீட்டில் போய் அவர் போய் கொர்நேலியு ஒரு தரிசனம் கண்டு இந்த பேதுருவை அழைத்து கொண்டு வரும்படி சொல்லுகிறாங்க. அப்போ பேதுரு வேற ஒருத்தர் வீட்டில் இருக்கிறார். இல்லை பாருங்கள், அந்த அதிசயங்கள் அடையாளங்கள்லாம் சொல்கிறேன். பேதுரு மூலியமாக என்ன நடக்கிறது என்று நான் சொல்ல வருகிறேன். அங்கே அனனியா சப்பீரால் மேட்டரில் விட்ட சாபமாக என்னன்னு தெரில, அவங்க போய் சொல்லி அங்கே பாடி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாம் பயந்துக்கிட்டு இந்த இந்த பிரமாணங்கள், இந்த காணிக்கை எல்லாம் பொதுவாக இருந்ததெல்லாம் ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. ஆனால் சபையில் யாரும் வரமாட்டாங்கல்ல. இப்போ சர்ச்சுக்குள்ளே வந்துட்டு பொய் சொல்கிறான்னு ஒருத்தன் காணிக்கை விஷயத்தில் பொய் சொல்கிறான்னு செத்து போயிட்டான். அடுத்த பக்கம் எவனா வருவான் சர்ச்சுக்குள்ளே வந்தாலே பயமாக இருக்கும். காணிக்கை செலுத்துறதோ செலுத்தாததோ ரெண்டாவது. அந்த சர்ச்சில் போய் பொய் பேசினா அங்கேயே செத்துறாங்கன்னு எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாலிசியெல்லாம் மாற்றிட்டாங்க. சகலமும் அவங்களுக்குள்ளே பொதுவாக இருந்ததெல்லாம் இல்லை. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, விதவைங்களுக்கும் ஏழைங்களுக்கும் அந்த தர்ம பணமாக சேகரித்து அதுக்கு தனியாக ஜனங்களை அப்பாயிண்ட் பண்ணி அவங்கள அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க அப்பம் பிடுதலும் போதனை பண்ணுறதுலையும் இருக்கிறாங்க, திருவிருந்துலேயும் வேதவசன போதிப்புலையும் இருக்கிறாங்க அப்போஸ்தலர்கள். இல்லை, எதுக்கு நான் சொல்கிறேன்னா, எவ்வளவாய் தன்னை தள்ளி காத்து கொள்கிறார் பாருங்கள். அப்போது பேதுருக்கு என்னென்னா பணம் மேலே பற்று இருக்கிறதை போல தெரியும். இல்லை, அவர் அந்த பண விஷயத்துக்காக சொல்ல, உண்மைக்காக அவர் நிற்கிறார். சபையில் விசுவாசி என்ன தான் பொய்யான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் பேதுருவாலே ஒத்து கொண்டு போயிருக்கலாம், கிருபைன்னு சொல்லி. இல்லை, நேராக கடிந்து கொள்கிறார். அது சபையிலே பயம் வருது. துணிகரமாக பாவம் செய்கிறாங்க, சபையில் கடிந்து கொள்வதற்கு அந்த அபிஷேகம் இருக்கிறதா? அந்த சத்தியத்துக்குரிய ஞானம் இருக்கிறதா? பெண் ஜாதிக்கு நீ துரோகம் பண்ணுறியா நீ அப்படின்னு சொல்ல முடியுமா? அவன் சொன்னால் அவன் போயிடும், சபையை விட்டு தசம் அவங்க சேர்ந்து போயிடும். பெண் ஜாதி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும், அதால் ஒன்றும் பிரயோஜனம் இருக்கா சபைக்கு அப்படின்ற நினைவில் போச்சுனாக்கா கர்த்தர் சமத்தி அடிப்பார். யாரை? பாவம் பண்ணுறோன்னு அடிக்க மாட்டார், என்ன முதல்ல அடிப்பார். கடிந்து கொள்ளணுமா இல்லையா? தலைமைத்துவம் அதுதான். பாவத்தை நிர்மூலப்படுத்தணுன்னாக்கா பாவத்தை கண்டித்து உணர்த்தணும். பரிசுத்தாவியனுடைய பாணியில் இருக்கணும் சபை. அந்நிய பாஷை பேசினாலும் மட்டும் பரிசுத்தாவியின் நிறைஞ்ச சபைன்னு இல்லை. அப்போ தான் வசனம் விருத்தி அடையும் அந்த சபையில். பாவம் கண்டிக்கிற இடத்துல துணிகரமாக போயிட்டு கையில் சம்பாத்தியம் இருக்குது, சரீரத்தில் பலன் இருக்குன்னு போய் இஷ்டப்படி ஆட்டம் போட்டுட்டு வந்து தசமாகும் செலுத்தக்கூட முடியாது. அந்த தசமாகும் சபை அதோடு அதுக்கு குளிர்ந்துடும். பெரிய தொகை தசமாக இருக்கிற பொழுது சபை குளிர்ந்துடும். ஆனால் பேதுரு அப்படி இல்லை. உன்னில் பொய் இருக்கிறது என்பதை பொய்யை ஒண்டி சுட்டி காட்டினார். அதிலே அதுக்கு செத்தே போச்சு. சபையை பயப்படுது. இது ஒரு பக்கம். அப்புறம் கர்த்தர் அவனை வேலை விதமாக பயன்படுத்துகிறார். அதான் யோப்பா பட்டணத்தில் போய் அந்த கொர்நேலியுக்கு பரிசுத்தாவி குறித்து சொல்லுகிறார், இயேசுவை குறித்து அதிகமாக சொல்லுகிறார், அபிஷேகத்தை குறித்து சொல்லுகிறார். இப்போ 8வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்குற பொழுது அந்த பண விஷயத்தில் பாருங்கள், பேதுரு எவ்வளோ தூய்மையாக இருக்கிறாருன்றதுக்கு சொல்ல வர. பண விஷயத்தில் அங்கே போய் என்ன நடக்குது, பிலிப்பு என்று ஒரு சுவிசேஷகன் இருக்கிறான். சுவிசேஷகன்னா தெரியும் உங்களுக்கு. அவர் மூலியமாக பயங்கரமான அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் நடந்து அப்போ என்ன ஆச்சுன்னா மந்திரவாதிகள்லாம் புஸ்தகத்தெல்லாம் போட்டு எரிச்சிட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க இந்த மந்திரவாதிகள்லாம். அப்படி சீமோன் என்று இன்னொரு மந்திரவாதி இருக்கான். நம்ம சீமோன் பேதுரு இல்லை. அதாவது காமன் நேம்ஸ் இருக்கும் இல்லையா, எவ்வளோ பேர் இருக்குது காமன் நேம்ஸ். டேவிட்டு, பீட்டரு, ஜானு, சுற்றி இந்த சீஷர்கள் பேர் தான் வைப்பாங்க. அவன் அநியாயம் பண்ணாலும் சரி, அட்டு ஊழியக்காரனாக இருந்தாலும் ஊழியக்காரன் பேரை வைப்பாங்க. சில பேர் ஒரு பேர் வைக்க மாட்டா. இப்போ என் பசங்களாம் 3 பேர் வச்சுருக்கேன் நான். அந்த மாதிரி 3-4 பரிசுத்தம் பேர்லாம் வச்சு அவனை ஒரு மாதிரி பண்ணி, ஆனால் அவனை கூப்பிட்றப்ப எப்படி கூப்பிடுவாங்கன்னா வேறு ஒரு பேரில் கூப்பிடுவாங்க. சனியனேன்னுவாங்க, வேறு ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இல்லை, ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, பேதுருவை கர்த்தர் பயன்படுத்துகிறான். இந்த மந்திரவாதி என்ன செய்கிறான்,
பேதுருடைய கை எங்கே யார் தலைமையில் போய் வச்சாலும் ஜெபம் பண்ணாலும் உடனே அவங்க பரிசுத்தாவை பெற்றுருவாங்க. அதுக்குத்தான் இந்த பிலிப்பினால் ஆதாயப்படுத்தப்பட்ட அந்த சபை விசுவாசிகள் அபிஷேகம் பெற வேண்டும் தான் பேதுரு அழைக்கிறாங்க. காட் இஸ் யூசிங் பீட்டர், அப்போஸ்டல் பீட்டர், நவ் நாட் த ஃபிஷர்மேன் பீட்டர், நவ் இஸ் an apostle. ஐயா நீங்கள் ஊழியம் செய்யுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணிங்கனாக்கா எல்லாம் அபிஷேகம் பெறுவாங்க. எல்லாம் இந்த பார்த்துக்கிட்டே இருக்கான். இவர் கை வைக்கிறவங்க எல்லாம் அபிஷேகம் பெற்றுக்கொண்டே வரோம். சீமோன் பார்க்குறான், மந்திரவாதி. இது நல்லா இருக்குது. அப்போ முதல்ல எதில் டச் ஆனாயவன்? அதுக்கு தான் சொன்னேன், மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கும் விசுவாச ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் புரியுதா? மாறுபாடில் சந்தை விட்டு விலக்கி ரச்சித்தா தான் நீங்கள் மனம் திரும்புதலுக்குரிய பிரோஜனம் இருக்கும். நான் மனம் திரும்பிட்டேன் அன்றைக்கி டேட்டுக்கு, ஞானஸ்தானம் டேட்டுக்கு அன்னி நான் மனம் திரும்பிட்டேன், அப்புறம் நான் போய் சேரக்கூடாத கூட்டத்தில் நான் சேருவேன், நான் பழைய ஜனங்களோடு தான் இருப்பேன். ப்ளீஸ் ஃபாலோ வாட் ஐ மீன். அப்படி இருந்தால் செல்லாது. ஞானஸ்தானம் செல்லாதுன்னு இல்லை, கனி கொடுக்க முடியாது. இந்த மனுஷன் எதனால் அட்ராக்ட் ஆனால், எதனால் ஈர்க்கப்பட்டான்னு பார்த்தா, இந்த மனுஷனுக்கு பிலிப்பின் மூலம் நடந்த அற்புத அதிசயம்தான். குருடர்கள் காண்கிறாங்க, செவிடர்கள் கேட்குறாங்க, முடர்கள் நடக்கிறாங்க. அட்டே அப்பா, இது மாதிரியெல்லாம் நமக்கு இருந்துச்சுன்னா கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிருவேன்னு நினச்சி தான் இவன் ஞானஸ்தானம் எடுத்தான். ஞானஸ்தானம் எடுத்தால் இதெல்லாம் நமக்கும் வருமா? ஒரு நம்பிக்கை தான், நம்மளும் பிலிப்பை போல் ஆகலாம். பிலிப்புக்கு கர்த்தருடைய அழைப்பு இருக்கிறது. அவன் செய்கிற ஊழியத்தை கர்த்தர் கனம் பண்ணி அந்த அற்புத அதிசயம் நடக்கிறது. நான் கூட நிறைய நாட்டுக்கு போகிறப்போ சீரியஸாகவே சில பேர் சொல்லியிருக்காங்க, என் பையன் கூட ஒரே குடிகாரனாக இருக்கிறான், கஞ்சா அடிக்கிறான், ட்ரக்ஸு சாப்பிட்றான், புகை போடுறான், இது கண்ட சவகாசம்லாம் இருக்குது. நீங்கள் எப்படியாவது அந்த தீர்க்க தரிசனம் எப்படி உரைக்கிறீங்க கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவனும் 4 காசு பார்ப்பான் அப்படின்வாங்க. இல்லை, இது சீரியஸாகவே சில நாட்டில் சொல்லியிருக்காங்க. கோச்சிங்கும் இருக்காங்க என்கிட்ட, ஏன் நீங்கள் சொல்லி தர மாட்டீங்க பாஸ்டர், செல்ஃபிஷ் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவங்க மனம் திரும்பி அப்புறம் அப்பாலஜைஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வேறு சொல்கிறேன். அந்த மாதிரி இது கேட்டகரியே வேறு. இது எதுக்கு சர்ச்சுக்கு வந்துச்சுன்னே தெரிலன்னு இல்லை, வந்தது என்னென்னா அந்த மாதிரி நம்மளும் அற்புதம் செஞ்சால் நிறைய காசு பார்க்கலான்னு. நல்லா புரிந்து கொள்ளுங்க, இதெல்லாம் காசு செய்கிற இடம் இல்லை, பணம் பண்ணுகிற இடம் இல்லை. தேவ சமூகம் மற்றவர்கள் மீது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதற்கு கர்த்தரை பயன்படுத்த வேண்டும் என்றால் இந்த பண சிந்தை இந்த எல்லாம் எடுத்துடணும். யூ ஷுட் நாட் பி மணி மைண்டட், யூ மஸ்ட் பி மினிஸ்ட்ரி மைண்டட், கிங்டம் மைண்டட். இதில் என்ன வரும், இதில் எனக்கு என்ன ஆதாயம், இதில் என்ன எனக்கு லாபம் அப்படிலாம் போச்சுன்னா நாசமாக தான் போகணும். ஆசீர்வாதம் இருக்கும், லாபம் வேறு, ஆசீர்வாதம் வேறு. குடும்பம் நல்லா இருக்கா, மனைவி மக்கள் நல்லா இருக்காங்களா, அவங்களோட சந்தோஷமாக இருக்காங்களா, சமாதானமாக இருக்காங்களா, அப்பான்னு பசங்க வராங்களா, அத்தான்னு மனைவி வரத்தா, பிளஸட் ஃபேமிலி. மத்திய சுற்றில் ஒளிவு மர கண்ணுகளை போல பிள்ளைகள் இருக்கும், மனைவி திராட்சை கொடியை போல் இருப்பான், சார்ந்து இருப்பான், புருஷன் மேலே சுற்றி வர. இல்லைன்னா வீடு டமாலாகிடும், வீடு நாசமாயிடும். இந்த வியாபார நுணுக்கத்தோடு, இந்த வியாபார சிந்தையோடு வணிக மயமாய் ஊழியத்தை செய்கிற பொழுது குடும்பமாக இருக்காது. குடும்பம் கந்தமமாய் மாறி அது பஞ்சாய் போய்விடும். எவன் ஜெபம் பண்ணாலும் விளங்காது, எல்லாருக்கும் வெளியரங்கமாக தெரிகிற அளவுக்கு ஆகிடும். பசங்க ஒரு அசிங்கம் பண்ணிடுவாங்க. பார்த்து கொள்ளுங்க, ஜாகிரதை. இந்த மனுஷன் என்ன செய்கிறான், பேதுருக்கிட்ட எல்லார்ட்டையும் டீல் பண்ணுற மாதிரி இந்த சீமோன் மந்திரவாதி புஸ்தகம்லாம் தூக்கி போட்டான், மாய மந்திரம்லாம் விட்டு வந்துட்டான். ஆனால் பழைய புத்தி அப்படியே இருக்குது. விசுவாசி ஞானஸ்தானம் எடுத்துட்டான், ஞானஸ்தானம் விசுவாசி எடுத்தான், மனம் திரும்பி எடுக்கலை. அதுக்கு தான் சொல்கிறேன், அப்பயே சொன்னேனே மனம் திரும்பி எடுக்கிறதுக்குன்னு காரணம் அப்புறம் சொல்கிறவங்களுக்குன்னு. அதுதான் இது சொல்கிறேன். இவன் மனம் திரும்பி எடுத்துகிட்டு அந்த பழைய குரூப்போடு அந்த சிந்தை அப்படியே பழைய புத்தி இருக்குது. பேதுருக்கிட்ட சொல்கிறான், நான் கொஞ்சம் பணம் தரேன், எனக்கு இந்த வரம் கொடுக்க முடியுமான்னு. பேதுரு கட்டும் கோபமாயிடுறார். 8வது அதிகாரம் அப்போஸ்தலர் வீட்டில் வாசித்து பாருங்க. கட்டும் கோபமாயிட்டு தொலைச்சி கட்டிடுவேன். மனம் திரும்ப ஒருவேளை தேவனத்தை மன்னிக்கலாம், நீயும் பணமும் நாசமாக போக கடவுதுன்னு சத்தம் போட்டு சபிச்சிடுறாரு. ஒருவேளை மனம் திரும்பினா தேவன் உன்னை, நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டில் அகப்பட்டிருக்கிறாய். தேவ சமூகத்தில் மணின்னா எங்கே பிஸ்னஸ் பண்ணுன்னு கூட தெரில. இயேசுநாதர் காலத்தில் இது மாதிரி ஆயிடுச்சு. எப்போவுமே சாந்தமாக இருந்து அவரே டென்ஷன் பண்ணி விட்டானுங்க நம்ம ஆளுங்க. அங்கே போய் போர்டு விற்கிறது, புறா விற்கிறது, சந்தைமயமாக்கிட்டானோன்னு அவர் வாரினால் ஒரு உண்டு பண்ணி எல்லாரையும் வாரினால் அடிக்க ஆரம்பிச்சிட்டார். எப்படியாப்பட்ட தீர்க்கதரிசி!
எப்படியாப்பட்ட மேசி அவரே கை கலப்பு பண்ணுற அளவுக்கு பண்ணி விட்டான் நம்ம ஆளுங்க. அவன் கட்டளைகளெல்லாம் எழுதி கற்பலைகளை தூக்கி போட்டு உடைக்கிற அளவுக்கு பண்ணிட்டான் மோசேவை. ஒவ்வொரு ஊழியக்காரனையும் சும்மா விடல விசுவாசி கும்பல். அன்றிலேருந்து இன்று வரைக்கும் பல ஊழியக்காரெல்லாம் கண்ணை மூடினது காரணமே பொல்லாத விசுவாசிகளால் தான். ஏதாவது ஒன்று பண்ணுறோம், ஹார்ட் அட்டாக் வர மாதிரி. முதல் ஸ்ட்ரோக்கு வந்து ரொம்ப நல்ல அழகாக நம்பிக்கைக்கு பாத்திரம் நடப்பான். அப்புறம் நாசம் கல்லை போடுற மாதிரி எதாவது ஒன்று பண்ணுவான். அதுலேயே அவன் சாஞ்சவன் தான். பரலோகத்துக்கு போயிட்டார் ஐயா. அமுச்சு வச்சது நம்ம ஆளுங்க தான். இல்லை, இதெல்லாம் நடக்கிறது. பொல்லாத மனுஷனாக இருக்கான் பாருங்க விசுவாசி. இவன் ஞானஸ்நானம் எடுத்திருக்கான், தேவ சமூகத்தில் இருக்கிறான், பரிசுத்தாய் காத்திருக்கிறான். பேதுரு வந்துட்டார். பேதுருவை சந்திக்கிறதே பெரிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாக்கிய பேதுரு வந்து தொடர நேரத்தில் நான் காசு தரேன், நீ எனக்கு இது தானே. உனக்கு எங்கேந்திரா வந்த எங்கே யாரை உன்னை உள்ள விட்டான்ற மாதிரி ஆயிடுச்சு பேதுரு. கோவம் வருமா வராதா? தான் ஞானஸ்தானம்லாம் கும்பலாக போய் எடுக்கிறது, அந்த ஊழியக்காரர்கிட்ட எடுக்கிற இந்த ஊழியக்காரர்கிட்ட உனக்கு அவனுக்கு சம்மந்தமே கிடையாது. அவன் பிரபலியம் வேறு, அவன் அழிப்பு வேறு, அவன் அந்தஸ்து வேறு. பொருளாதாரத்தில் சொல்ல ஆவிக்குரிய இதில் அதுக்கு தான் டக்குன்னு ஞானஸ்தானம் நான் கொடுக்கறது இல்லை. வர 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 விருத்தி அடைந்து ஐஸ்வனாக்கி மகா பெரியன் ஆகிற வரைக்கும்